நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுமென்ன. நாம் காணாததை நம்பியிருக்கிறோம் எனில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்கு வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இரு தயங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மையும் எதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரத்துக்குள்ளே முதல் பேரானவராகிய பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறிந்திருக்கிறார். எவர்களை முன் குறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்திருந்தால் நமது விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மோடு இருக்கவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களும் இருக்கிறவர். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருந்தார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதலும் செய்கிறவருமான் அவரே. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனாலும் தேவ தூதர்களாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளாலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களினாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறொரு சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்.
உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
Thank you.
விடுதலை செய்திருக்காக நன்றி நன்றி செலுத்தோம். நன்றி செலுத்தோம். சரி, புது பாட்டு. ஓகே, இது பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி செய்யக்கூடாது. முதல்ல worship team அவனுக்கு சொல்லிட்டு தான் செய்யணும். ஓகே, ஸோ மன்னிச்சிங்க. ஸோ இது சொல்லலாமா சொல்ற ஏவுதல் சொல்லலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப். ஓகே, எங்கே விலையேற பெற்ற ரத்தமதுவே விலையாக சிந்து வயது. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தில் இயேசுவின் ரத்தமே உன் வியாதிகளை நீக்கி உன்னை சுகமாக்கும் கல்வாரியே. ஓகே, லிமிட்டை கஷ்டப்பட வேண்டாம். அடுத்த ட்ரை பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வசனத்துக்குள்ளாக செல்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய காதுகளை, எங்களுடைய இதயங்களை, எங்களுடைய கண்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. வேலைக்கான எஜமானின் கண்களை நோக்குவதற்போல் ஐயா உடைய பிள்ளைகளுடைய கரங்களை நோக்கி பார்க்கிறோம். எஜமான் கைகளை நோக்குவதற்போ ஏன் கண் நோக்கமாயிருக்கிறதே. ஆமாண்டவரே, எஜமானுடைய கைகளை நோக்குவது போல ஒரு வேலைக்காரன் ஆண்டவரே யோகுடைய பிள்ளைகளாக உங்களுடைய கரங்களை நோக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே தேவரே ஆசீர்வதி ஆசீர்வதி பிள்ளைகள். ஆண்டவரே
ஐயாங்க கொடுத்த காணிக்கையும் தசபாவங்களையும் ஆண்டவரே நீ அறிந்திருக்கிறீரப்பா. அவங்களுடைய வேலையை அறிந்திருக்கிறப்பா, அவங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறப்பா, அப்பா அவங்களுடைய வியாபாரங்களை அறிந்திருக்கிறப்பா, அந்த வேலையாடத்திலும் இருக்கின்ற ஆண்டவரை காரியங்களை அறிந்திருக்கிற தகப்பனே, குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிற தகப்பனே. ஐயா நாங்கள் எவ்வளவு இடத்துலையும் கை எட்டாது படிக்காண்டவரே அனுதினம் எங்களை போஷித்தார்கள் ஆண்டவரே. நாங்கள் பிச்சை எடுத்தால் அது உங்களுடைய நாமத்திற்கு இழிவு தரும் ஐயா. எங்களுடைய ஆகாரங்களை அனுதினமும் எங்களுக்கு போதுமானதை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே அமர்வடிக்காக கேட்டுக்கொள்கிறேன். God bless you all. ஏயா தெரியாது. I am learning still. I am still the kindergarten. ஓகேவா? ஸோ இதனால் இந்த பிரசங்கம் வந்து வரல. அங்கே எங்கே சேவ் பண்ணது தெரியல, அதுவும் தெரியல, அது எங்கேயோ போச்சு. சரி இன்னொன்று கூட உங்களுக்கு ஓகே அது ஏன் ஆண்டவர் வந்து அந்த ஞானம் கொடுக்குறாரு. நம்மளுடைய குரூப்பில் உங்களுக்கு அந்த பசங்களை போட்டிருக்கேன். மெத்தியு 7ஆம் அதிகாரம், மெத்தியு 7ஆம் அதிகாரம். அது எப்படி போட மாட்டேன். பட் நாட் சம்திங் தட் ஒன்றையும் இன்மை ஏதோ ஒரு ஏவுதல். ஓகே அது போடுங்க. அது வசன் 2 போட்டேன். அவருக்கு தெரியல. சரி இன்னொரு கூட மெத்தியு புக் மெத்தியு அதிகாரம் காஸ்பல் புதிய ஏற்பாடு தான் இருக்குது, பழைய ஏற்பாடுகள். ஓகே ஸோ புதிய ஏற்பாட்டில் 7ஆவது அதிகாரம் 3 வசனம் தான். 21 to 23 தமிழில், இங்கிலீஷில், மலையாள, சைனீஸ் கூட வாசிக்கலாம். ஓகே தமிழில் பரலோகத்தில் இருக்கிற இல்லை. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மாலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஓகே தேங்க்யூ. இதாக இந்த வசனங்கள் என்னோடு பேசட்டும். யாருக்கோ எனக்கு என்னோடு பேசட்டும். ஆகாதவரே எங்களோடு போதிங்க. நீங்களே என்னுடைய மாஸ்டர், நீங்களே என்னுடைய டீச்சர். இந்த வேதத்தை ஆண்டவரை உங்களுடைய ஆவியினால உந்தப்பட்டு எழுதப்பட்டவைகள் ஆவியான தாமே இது உள்ள ரகசியங்களை எங்களுக்கு போதுங்க. The mysteries, Lord, please reveal to us the revelation. Praise the Lord. இந்த 3 வசனங்களை இதுவும் ஆக்சுவலி இது பிரசங்க என்னுடைய தலைப்பு வந்து பேப்டிசம் கிளாஸஸ் கோயிங் ஆன். இந்த பகுதியை படிக்கும்போது ஐ டு ஸ்பீக் திஸ். இது நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயம் மன சூழ்நிலைக்குள்ளாக பார்க்குறேன். இது சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் என் பிதாவை தவிர பிதாவின்படி செய்கிறவன் பரலோகத்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாக. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் ஓகே. அப்படியே என்ன நடக்குது அது கீழே ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்தா ஐ டிங் நோட்லி எழுது மன்னிச்சிருக்கேன். இங்கே ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கு.
நீங்கள் இந்த கான்டாக்ட்ஸை பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப நல்லா இருக்கும் அன்பானவர்களே. அது என்ன நடக்குதுனாக்கா மேலே பேக்வுட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு மறுபடி சங்கத்தில். ஆனால் இங்கே ஏன் இது உங்களோட பிரசங்கம் பண்ணுறேன்னாக்கா முக்கியமாக நம்ம எல்லோரும் கிறிஸ்தவன், நான் நம்புகிறேன் கிறிஸ்தவன். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருந்தால் பரலோகத்தில் வர முடியாது. மயிலான் யார் கூப்பிடுவா? கர்த்தாவே கர்த்தாவே யார் கூப்பிடுவா? நம்புறது. We are Christians are calling. We are believers are calling. But ஆண்டவர் சொல்றாரு, is not the Jesus himself. ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே போதிக்கிறாரு, நீ பரலோகத்தில் வர முடியாதுன்னா என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நீ செய்யல. அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன? அதை மைண்ட் வச்சுக்க. பிதாவுடைய சித்தம் என்ன? கொஸ்டின் மார்க். ஓகே, அப்ப பிதாவுடைய சித்தம் 22 பாருங்க. on that day இருக்கா? அந்த நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னேன், உன் நாமத்தினாலே விசுவாசத்தை துரத்தினேன், உன் நாமத்தினால் அநேக அற்புத அடையாளங்களை செய்தேன். இது யாரு? இதை நம்ம கவனிக்கணும். That's the purpose, the message. அப்புறம் அநேக அற்புத அடையாளங்கள் செய்யறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, பெரிய பெரிய காரியங்கள் செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் 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 ஏன்னா இந்த காலகட்டத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள உபதேசங்களும் அநேகர் சிலர் பார்ப்பாங்க. சில சமயத்தில் அநேக பேர் ஐயோ சேர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர் நிறைய பேர்ல ஐயோ அதில் உட்கார ஆடல. பட் what kind of teaching, what kind of a will of the God they are doing? You and me need to judge on that, brothers. Are they teaching the word of God? You and me are attracted by their prophecies, healings. Look at me, church, look at me. I pray for healing. I cast out demons. இல்லைன்னு சொல்லல, அது உங்களுடைய வரங்க. Prophecies, but you be careful. என்னுடைய சித்தத்தை செய்யலையே, யாருடைய சித்தத்தை செய்யலையே. Very very bad. ஒரு குடும்பமா இருக்கிறோம், ஒரு குடும்பம் இருக்க இயேசு போறான். very hurting part. அந்த 24 23 அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்தீர்கள், அக்கிரமம் செய்திக்காரர்களா? ஓகே, அக்கிரமம் செய்தீர்கள் போதும், அப்படி மாற்றக்கூடாது. ஓகே, செய்திக்காரரே என்னை விட்டு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு. ஆனா அக்கிரமம் wicked for us. இங்கிலீஷ்ல தெரியும் என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? செய்து I never knew you, depart from me. அக்கிரமக்காரரே இதை விட்டு வெளியே போங்க. நம்ம பாடம் படித்தோம். உன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கியா, உன் மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கியா, அங்க போயிட்டு நிற்கும் போது நீ யாருடா எனக்கு தெரியாத அக்கிரமக்காரன அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? பரலோகத்தில் நடக்கிறது ஜட்ஜ்மெண்ட் டே.
ஜட்ஜ்மெண்ட் டே. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் நான் சொல்லிக்கிறேன். சம்டைம்ஸ் வி ஸ்வைங் அவே. இந்த மாதிரி போதனைகளை வைத்து, இந்த மாதிரி காரியங்களை வைத்து அப்படியேப்பட்ட ஆண்கள் கூட நம்ம சார்ந்து போயிடுவோம், அப்படியேப்பட்ட போதனை கூட போயிடுவோம், அதோட கூட்டத்து கூட போயிடுவோம். You and me need to know the word of God. அதே அதிகாரத்தில் 24 மத்திய 24 படிக்க. I just thinking about what notes I took it. இருக்கா? மத்திய 24 ஏனெனில் என்னது கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நடக்கட்டுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அப்படின்னா யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? வஞ்சிக்கப்படத்தக்கதாக என்ன செய்வாங்க? பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அவ்வளவுதானா? அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் கிறிஸ்து, புறப்படாதீங்க. இதோ அறை வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டாரு சொல்வார்களானால் நல்லா கேட்டுங்க. இது நடக்குது, கேட்டிருப்பீங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்தாரு, இயேசுனோட இருந்தாரு, இயேசு கூட நான் பசியா இருந்தேன், பரலோகத்துக்கு போனேன், நான் பரலோகத்தை இறக்க வந்தேன். இந்த செய்தியெல்லாம் சொல்றவங்கள நீங்க கவனிங்க. வெரி டேரக்ட். Amen. Word of God. If you have any questions, then say நீங்க தாராளமாக பார்க்கலாம். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். Why I am telling that? உங்களுடைய ரத்த பலி, ரத்தம் நான் கணக்கு கொடுக்கணும். I am your pastor, I am your shepherd. So my dear brothers, அப்ப என்ன சொன்னாங்க? பெரிய காரியங்களை செய்வாங்க. மண்ணாந்தெல்லாம் இருப்பவங்க சொல்லுவாங்க, இந்த பாஸ் என்ன, இந்த பாசை கை வச்சு ஓடுற அவங்க போடும். அந்த பாசம் வந்திருக்காருல அகெயினா ஏன்னா கொண்டாயம் பண்ணுது. பாசை நோக்கி போறோமா, ஆணுடைய சித்தத்தை சிரித்துக்கா போறோமா? You and me, check brothers. அதுக்காக நோயாளிக்கு போய் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நோயாளி சுகமானது இல்லை. ஆனால் சுகமாக்குறதும் சுகமாக்காமல் தேவனுடைய சித்தம். இடையில கூட ஒருத்தர் போனோம், சுகமாகல, இறந்துட்டாங்க. இடையில இப்போ எல்லாருமே நம்ம ஜபிச்சோன்னா சுகமாயிட்டாக்கா டாக்டர் தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, மருந்து தேவையில்லை, இவங்களாம் படிக்கிறாங்க, பாவம் அந்த பிள்ளைங்களாம் வேஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு. Right? We logically think, but we pray. சில பேர் சுகமாக இருக்கிறாங்க, மருந்து மாற்ற இல்லாமல் ப்ரே பண்ணி சுகமாக. இட் இஸ் காட்ஸ் வில். ஆனால் அதுதான் அவங்க தான் அண்ட் அப்படி போனோம்னாக்கா, அப்படிதான் நானும் செய்ய போறேன், ஊழியத்தை செஞ்சினாக்கா we need to be careful. You need to be careful. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஓகே? ஸோ அதனால அன்பானவர்களே, டேக் நோட் ஆன் திஸ். அப்புறம் தேவனுடைய சித்தம் என்ன, அது முடிவுக்காக நான் இன்னைக்கு யாக்கோபு 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் வசனம் 10. If not mistaken, கிரிகை இல்லாத உங்க விசுவாசம் செத்தது இருக்கா? யாக்கோபு புக் ஆஃப் ஜேம்ஸ் நான் பார்க்கிறேன்
இருக்காங்க ஜெயிப்புல அறிவிக்க வசனம் ஒன்றாவது வசனமோ ஒன்றாவது அதிகாரம் 2 அந்த 2வது அதிகாரத்தை வாசிங்க. முதல் வசனத்தை 2:2 பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனே நல்லா இருக்கு. நான் கேட்க நல்லா இருக்கு. மினுக்குள்ள கொண்டு வராங்கள ஆம்பளையும் கொண்டு வருவாங்க. வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரோ என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத அண்டையிலே உட்காரு என்றும் நீ சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? ஓகே, I can find the verse. அந்த சத்தியம் என்னன்னாக்கா, பட் உங்களை வந்து பசியாக வரான், ஆடு இல்லாமல் வரான், அவங்கள்ட்ட போயிட்டு பரவாயில்ல நான் ஜபிக்கிறேன், ஆண்டு உங்களை பார்த்துக்கொள்வேன் இருக்கிறது மாதிரி செய்வோம். ஓகே, பசியோட ஒருத்தர் வரான். நீங்கள் சில சமயத்தில் பார்ப்பீங்க, பசியோட ஒருத்தர் உட்காந்துருக்கான். கடை உட்காந்துருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க. சில பேர் உங்களோட இருக்கும். ஓகே, தம்பி நம்ம மத்தியில் சில பேர் இல்லை. இதெல்லாம் ஜபம் பண்ணணும். இதெல்லாம் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன ஆச்சு, நம்படி போடணும். ஜஸ்ட் ப்ரே ஃபார் தேம். ரவி, தினேஷ் ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம மத்தியில் சில பேரை காணும். அன்றைக்கி சரோஜாவை காணும். அன்றைக்கி யார் ஞானம் ஜோனத்தனோட அம்மா வேற யார்? Anybody else? Andrew is working now. Okay, pray பண்ணுங்க. உங்களுக்கு என் மனைவிக்காக ப்ரே பண்ணுங்க. வந்துடுறானே சோதரனே அப்பா தேவனே தகப்பனே நன்றி அப்பா. என்றும் எப்போது பாராதவனாக இருக்கிறாண்டவரே, மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்ததாக நன்றி செலுத்துகிறாண்டவரே. தேவனே, இந்த வேலையில் நாங்கள் குடும்பமாக நின்று ஆண்டவரே, தேவனே வர முடியாது ஆண்டவரே, தேவனே உள்ளத்தையும் ஆண்டவரே வர முடியாது ஃபேமிலியும் ஆண்டவரே நோக்கி பார்க்குற தேவனாக இருக்கிறாண்டவரே. தேவனே அவங்க வர முடியாத சூழ்நிலை எது இருந்தாலும் நீர் இருக்கிறேன் அவங்க மத்தியில் ஆண்டவரே. நீர் அவங்க மீண்டும் அடுத்த வாரம் மீண்டும் அவங்களை காண செய்ய உதவி செய்யறாங்க. அவங்க எந்த சூழ்நிலை எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவனை காத்து வழிநடத்தும் பலப்படுத்துகிறாக அவங்க ரத்த கொள்களை மூடிக்கொள்கிறாங்க ஆண்டவரே. நீர் காத்துக்கொள்ளும் அவங்கள போக்கில் வருகிற அவங்களை தங்கிருந்து பலப்படுத்துகிறாங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற காரியத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் வழிநடத்தி செல்கிறார்கள். துதி கன மகிமை ஒரு ஜெயிக்கிற எங்கள் இடப்படாவே. ஆமென் ஆமென். Thank you. Thank you very much. ஸோ இதனால் அம்மானவர்களே, அந்த யோக வருஷங்கள் நெருங்கும். கிருகை இல்லாத இருக்கா எத்தனைமா? யாக்கோபு 2:20. Book of James, the book of James, chapter 2. Book of James, chapter 2, verse 20. ஏனென்றால் வசனத்தை வாசிக்கணும். ஓகே, படிக்க. வீணான மனுஷனே, கிருகை இல்லாத விசுவாசம். எப்படி சொல்றாரு? வீணான மனுஷனே, வீணா பண்ணுறேன் கிறிஸ்தவ ஏசல. ஓகே, என்ன சொல்றாரு? வீணான மனுஷனே, கிருகை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அப்படின்னா நம்ம டிக்ஸ் நோ புக் ஆங்கிலம் போட்டிருக்காரு 20. Do you want to be sure? இல்லையா? இதெல்லாம் போட்டுக்கல. So foolish person. That feed upon flowers is
ஸோ என்ன சொல்றாரு? முட்டாளே. ஸோ முட்டாளே என்றார் ஆண்டவர். ஸோ அதனால அன்பானவர்களே, வீணான மனுஷனே, கிருகை இல்லாத விசுவாசம் வீணாகும். நோ யூஸ், நாட் worth, நாட் worth. ஸோ பிலீவர்ஸ், அதுக்காக சில பேர் வந்து வியப்பா ஒரு இது வச்சுருக்கோம். ரமேஷும் ஆர்வம் தான் இது செய்வாங்க. இந்த யாருக்கு உங்களுக்கு கிடைக்குதோ அரிசியாக நிறைய ஒரு எல்லாம் புக்ஸ் இருக்கும், அவங்க வந்து கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். ஓகே. ஸோ முன்னாடி சில பேரை பார்ப்பீங்க, ஷாப்பிங் போய் நம்ம சாப்பிடும்போது சில பேர் இருப்பாங்க, இவங்க சீட்டை. ஓகே. அது ரெண்டு காரியம் இருக்குது, ரெண்டு மாதிரி இருக்குது. ஐ யூஸ்வலி பாய் கீப்ல எவ்வளோ. ஓகே. ஸோ ஆனால் நம்ம சொல்கிறோம், ஆண்டை பற்றி சொல்கிறோம், ஆண்டை பற்றி கிருகை இல்லை, நோ ஒர்க், அது செத்ததாக இருக்குன்றது. அவன் ஆண்டோடைய சித்தம் என்னென்றால் கிறிஸ்துவனாக இருக்கிற ரொம்ப பெரிய அற்புத வேலையெல்லாம் செய்யலாம், விசாசம் செய்வான். அது போட்டிருக்காரு பேப்பரில் போட்டு நம்ம படிச்சு விசாசம் பெரிய பெரிய காரியெல்லாம் செய்வோம், அற்புத வேலையெல்லாம் செய்வோம். பட் த ஜெனிவான் ஒரிஜினல், த ஜெனிவான் ஆண்டோடைய சித்தத்தை செய்யணும். ஸோ ஆண்டோடைய சித்தம் என்னது? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு repent. அதாவது repent and obey his teachings. Obey my teachings. என்னோட டீச்சிங் இல்லை, அவரோட டீச்சிங். வேதத்தை படிக்கணும். Every day you need word of God and obey his teachings. இதில் எல்லாமே இருக்கு. Look at me. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எஸ், த்ரூ. இன்னொன்று இருக்குன்னாக்கா ஐஸ் இந்த காலகட்டத்தில் ப்ராஸ்பரஸ் காஸ்பல் அப்படின்னா ஆசீர்வாதமான சுவிசேஷம். நான் இப்போ ப்ரே பண்ணுறேன், நீங்கள் 100 வழி போட்டால் உங்களுக்கு 1000 வழியும் ஆகும். கேட்டுருக்கீங்களா? உங்களுடைய கருத்து இருக்குன்னு நெங்க நேரத்தில் கருத்து போட்டிங்கனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றவையா ஆண்டு கேட்கல, ஆனால் ஆண்டு உங்களை உணர்த்தினாருனாக்கா வியூ அனுப்போம். நீங்களும் ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரல, இல்லை பாடியில் அதோட கல்யாணம் பண்ண மாதிரி கூட இல்லை. ஏன் இல்லைனாக்கா இட்ஸ் நாட் தட் ஷோ ப்ளீஸ் ஷோ பண்ணுறது. ஸோ நாங்கள் ஆண்டோட ப்ரே பண்ணோம் இந்த கட்டடத்தை பார்க்கும்பொழுது. ஸோ ஆண்டோட இங்கிட்ட இல்லை தட் டைம் ஆண்டோட ஆசீர்வதிக்கிறது இல்லை. தட் டைம் ஆரம்பத்தில் ஊழிய ஆரம்பத்தில் வரும் பொழுது வி ஆர் நாட் டைம். பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் அண்ணாடம் செலவு, வீட்டு சேவா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வீணும் அந்த பேரண்ட்ஸாக இந்த பிள்ளைங்க கற்றுக் கொடுக்க. ஓகே. இல்லை ஆண்டு சொல்கிறாரு, வெள்ளும் பொண்ணும் கொடுத்து ஒன்று நான் வாங்கலை, விலையே பார்த்தோம். நானும் என் மனைவியும் அது பெரிய பெரிய பயமாக இருக்க. எவ்வளோ வச்சாலும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி உணர்த்தல் இருந்தால் ஓகே. யாராவது சொல்கிறாங்க உங்களுடைய கழுத்தில் காதில் உள்ளதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாக்கா ஆண்டவர்களுக்கு பல பண்ண ஆசீர்வாதம். யூ நீட் பி கேர்ஃபுல். அது அவங்க சொல்கிறது. வேதத்திலே ஆண்டவருக்கும் உங்களுக்கு உள்ளது இந்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவாங்க. இன்னும் வெரி கேர்ஃபுல் ஒன் பேட், வெரி கேர்ஃபுல்லாக. ஸோ அவங்களால் அன்பானவர்களே, ஒன்றாவது என்ன சொன்னேன், எது தேவனுடைய சித்தம்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசங்களை கீழ்ப்படிய வேண்டும். That's why our day, every day we have to read the word of God. ஒரு வசனத்தை வாசித்தாலும் இந்த வேர்ட். அதனால சில பேருக்கு நேரம் இல்லை. நானே உங்களுக்கு என்ன செய்கிறேன், என்னுடைய சிந்தனைகளை அந்த வேர்ஸை பைபிள் வேர்சஸ் as well as my thoughts. ஓகே. நான் வேறு புத்தகத்தை படித்து
இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் look at the church, young people, as well as the old people also. நேற்று நியூஸ் கண்டு இருந்தேன், சிங்கப்பூர் நியூஸா 10லிருந்து 30 வயசு வரைக்கும் கோமிக் சூசைட் வெரி ஹை இன் சிங்கப்பூர். 10 வயசுல இருந்து சிங்கப்பூர் இருக்கிறது தெரியும், கோமிக் சூசைட் வெரி ஹை. இப்போ இங்கே எவ்வளோ தெரியல, சொல்ல மாட்டானுங்க. இங்கே தயவு செய்து வீணா போனவனே சொல்ற மாதிரி வச்சுக்கிறீங்க. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு. நீ போய் உயிர் எடுத்து சாகிற வரைக்கும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஓகே, வெரி வெரி ஸ்டூபிட் சில்லி சொல்லி முட்டாள். Who are you to take away your life? ஆண்டவர் கொடுத்த உயிர், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுக்க அனுமதியே இல்லை. அது தெரியல எங்கே போகணுட்டு. ஐ டோன்ட் நோ. No, my dear brothers and sisters, don't do that. Singapore very high. ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளாக இருக்கானுங்க. யங் ஏஜ் 10லிருந்து 30 வயசுக்குள்ள கோமிக் சூசைட் வெரி ஹை. Because why? The pressure, anxiety, school, assignments, வீட்டு காசு கட்டணும், லோன் கட்டணும். ஒரு லோன் நம்ம நினைக்கிறோம், ஓ சிங்கப்பூர் குட்டா குட், உங்களுக்கு குட். இங்குள்ளவங்களுக்கு சில பேர் they have their own problem, own things. அழகா இல்லை, கருப்பா இருக்கிறேன், நட்டா இல்லை, கட்டா இருக்கிறேன், சோப்பா இல்லை, மூக்கு சரியில்லை. மீண்டுமா சொல்றேன், யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் மாடல். ஓ மாதிரி ஒருத்தவங்க இல்லை. ஓகே, டோன்ட் புட் யுவர்செல்ஃப் டவுன். எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குன்னு ஆசை தான். நான் எக்கேக்கு தான் படம் பிடிப்பேன். என் கூட போனதெல்லாம் வளர்ச்சாரு. ஓகே, அதுக்காக யாரா வளர்ச்சாருங்க பாதுகாப்பு நிற்க மாட்டேன். நான் இப்போ நிற்பேன். Who am I? I am. நான் யார் ஆண்டுக்கு தெரியும். Why should I? சாயா. So my dear brothers and sisters, சரி இவ்வளோதான். அதனால நான் அற்புதம் செஞ்சேன், நான் அடையாளம் செஞ்சேன், நான் பெரிய பாஸ்டரு, எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேணும், எனக்கு வந்து பதவிகள் வேணும், எனக்கு வந்து சில பட்டங்கள் வேணும். ஐ டோன்ட். இன்னும் பேர் கூப்பிட்டாலும் ஓகே தான், எனக்கு பிரச்சனை எதுக்கு பேர் வச்சுருக்காங்க. பாஸ்டர் கூப்பிட்டாலும் போதும் தான், போதும். டோன்ட் கிவ் மீ எனி திங்ஸ். ஸோ அதனால அதிசயம், அற்புதங்கள் தீர்க்க தரிசனத்தில் இருக்கு, தீர்க்க தரிசனத்திலே இருக்கு. Every day the Lord is revealing Himself to you and giving you promised words. வார்த்தைகள் தேவன் அனுதினமும் கூட நான் இப்போ புக் ஆஃப் மார்க் படிக்கிறேன், பன்னெண்டு வசனத்தை படிக்கிறேன். என்னோட பாஸ்டர் தான் புக் ஆஃப் மார்க் படிக்கிறாரா? அதில் ஒரு வசனம் வரும். இந்த பரிசேயர் சதுசேயர் வேத பாடலுக்கு இந்த 3 பேர் எப்போ பார்த்தாலும் அவங்க ஏசுவோட சீசர் இல்லை, ஏசுவோட சீசர் இல்லை. யார் அவங்க? ஏசுவை புத்தகம் கண்டுபிடிக்கிறதுக்கே இருப்பானுங்க. அவங்க பைபிளில் படித்தவங்க. வேத பழைய ஏற்பாடுகள் வேதத்தை நல்லா தெரியும். ஸோ இந்த பழைய ஏற்பாடு வந்து சபத் டே, இதனால் வேலை செய்யக்கூடாது, இதனால் யாரும் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இவங்களும் போவானுங்க, சீசனும் போவானுங்க, இவனுக்கும் வேலை பார்த்து போவானுங்க, பரிசை போவாங்க, சதிசையை போவானுங்க. அப்போ புத்தகத்தை பிடிச்சி இருக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஐயா நம்ம டேக்ஸ் கொடுக்குறது, நம்ம டேக்ஸ் கொடுக்குறது சரியா, கொடுக்கலாமா? சப்போஸ் பேச டேக்ஸா யோர் ரைட் டிக்ளேர் பண்ணணும். நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் வெளியூருக்கு போகிறதா இருந்தாக்கா ஏஐ தானே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். மேன்ஸ் இன்டெலிஜென்ட் வேண்டாம், நம்ப முடியாது. நீங்கள் கிறுக்கு
காசு வாங்கிட்டு விட்டுருவீங்க. ஏஐ இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கான். உங்களுடைய பாஸ்போர்ட்டை விட்ட உடனே பேங்க்ரப்சி, டேக்ஸ் கட்டல, லோன் இருக்குது, நீங்கள் வாங்க முடியாது. அங்கே நிப்பாட்டுவான், ஏர்போர்ட்டே நிப்பாட்டிடுவோம். நீங்கள் ஏர்போர்ட் டிக்கெட் வாங்கினீங்களா காசு, அதாவது வேஸ்ட்டு. அந்த மாதிரி ஏசுவை டெஸ்ட் பண்ணுறானுங்க. யாரே சரி சேவை பரிசீலிக்கிறோம். ஐயா நம்ம டெஸ்ட் கட்டலாமா? அவர் சொல்லுவார், உங்களுக்கு காசு இருக்கா? இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்கா? நாங்கள் மேலே பாயிண்ட்ஸ் இருக்கும்போது அந்த பிரிட்டிஷ் தலைப்பட்டுருப்பாங்க, குயின் எலிசபெத் நிறைய கலத்தோட நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம நோட்டில் கூட நம்ம சுல்தானோடைய போட்டிருப்பாங்க. சிங்கப்பூர் காசு இருக்குது, அந்த பாயிண்ட் கொண்டு வர சொல்லுவார் ஆண்டவர். கொண்டு வரணும்னா என்ன இருக்கும்? சீசர் ராயல் அவரோட தலை இருக்கும். அப்போ கேட்பது யாரோட தலை? சீசரோட தலை. சீசர் ஒழிந்து சீசருக்கு கொடுத்தது. அப்போ அது சொல்றாரு ஆண்டவருடைய God is very, very wisely talking. Very, very wisely. He is supposed to pay your tax. So அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. அது கவர்மெண்ட் ஆண்டோடையது ஆண்டோட கொடுத்துருக்கு. ஆனால் ஆண்டோடையது வச்சுக்கிட்டா ஆயிடும். அதுதான் சில சமயத்தில் நான் நினைக்கிறது, ஆண்டோடு சொல்லியிருக்கிறாங்கள, பரவாயில்லடா ராயனோட கொடு, ஆண்டோடு நீ வச்சுக்கோ. என்ன சொல்றாரு? ஆண்டோடு ஆண்டோடு கொடுத்துரு. கவர்மெண்ட் வாட் கவர்மெண்ட், ஆண்டோட உங்களுக்கு ஆண்டோட ஆசீர்வதிச்சு அதை நீ வச்சுக்கோ. ஸோ அதுதான் அன்பானவர்களே, அங்கே கம்பேக்கா என்ன சொல்றாங்க? ஆண்டவரே ஆண்டவரே, நான் அற்புத அடையாளம் செஞ்சிருக்கிறேன், திருத்தத்தை சொல்லியிருக்கிறேன், பெரிய பெரிய காரியெல்லாம் செஞ்சிருக்கிறேன். தயவுசெய்து ஏமாந்துறாங்க. Sometimes when I pray, நம்ம சேர்ச்சியில் சாதாரண சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க. அம்மா ஐயா வாங்க, நீங்கள் ப்ரே பண்ணுங்க. பாஸ்டர் தான் ப்ரே பண்ண அவசியம். We support each other. ப்ரே பண்ண சொல்லுங்க. அவங்க ப்ரே பண்ணி நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி போய் ப்ரே பண்ணுங்க. ஒரு பிள்ளை சுமி நல்லா இருக்கு, வரமாட்டாங்க. சில பேர் நல்லா ஆகிட்டாங்க, செஞ்சு வரமாட்டாங்க. நீங்கள் பார்த்து அந்த பிள்ளைய டீச்சர் மாட்டல ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, நீங்களும் பண்ண 2-3 பேர் போகணும் உங்களுக்கு நம்ம சேர்த்து. ஜஸ்ட் சிம்பிள் பீப்புள். நீங்கள் பெரிய பேர் இதெல்லாம் வைக்கல, செமினாரெலாம் வைக்கல இருக்குது. ஜஸ்ட் சிம்பிள் இருக்கு. பட் வி ப்ரே ஹவ் டு எக்ஸர்சைஸ். விசுவாசம் உள்ள தபம் பின்னாலே. ஸோ அதனால பெரிய பேனர் போட்டு பெரிய புறப்பகண்டா பண்ணி இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்கிறாங்கனாக்கா அதை பற்றி அவங்களும் ஆண்டவரும். ஸோ நீங்கள் போய் அங்கே போய் குதம் சொல்லிட்டு அவசியமும் இல்லை. Maybe something that the Lord bless you, go and get it. I'm not condemning anybody. But word of God, அவங்க சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு நம்ம அங்கே இங்கே போயிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அந்த 23ஆவது வருஷம் பார்க்கும் பொழுது வெரி வெரி அகெயின் இஸ் ரியலி கிவிங் அஸ். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். Depart from me, you wicked. உங்களுக்கு எனக்கு தெரியாது. அக்கிரம் செய்தது ஒரு வார்த்தை வருது தானே? எப்படி இருக்கா? அதே வார்த்தை 21, 22. அப்புறம் போங்கள், இந்நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து. 22, 23
ஆ. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, செய்கைக்காரரே. அக்கிரமம் செய்கைக்காரர் அக்கிரமம் செய்யறாங்கன்னா திருக்குறள் சொன்னாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க, விஞ்ஞானிகள் சோப்பு கொடுத்தாங்க, அக்கிரமா ஜிஸ் பேட் நீங்க நானும் பேட்ன்றாரு. ஏனென்றால் அதுதான் அவங்களுடைய வேலை. தேவனுடைய வேலை செய்யல, தேவனுடைய சித்தத்தை செய்யல. தேவனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரித்தாரு. இயேசு கிறிஸ்து மூன்றாம் உயிர்த்தெழுந்தார். இயேசு என்ன சொன்னாரு? உன்னுடைய சிலுவை சுமந்து நல்லா கேட்டுக்கிற இந்த மாதிரி ஆளுங்க சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவ பற்றி பெற மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் முதல் ஒரு பாட்டில் இருக்கிறது சரியாக வரல. அந்த அந்த பாட்டில் சுகவீனங்களை நீக்கி சுகமாக ஆக்குகின்ற கல்வாரி ரத்தம் தானே, உங்களுக்காக சிந்தப்பட்ட விலையேற ரத்தம் சிலுவையின் ரத்தம் தானே. அந்த பாட்டு I like this song. And there is power, wonder working power in the blood of the Lamb. ஏன்னா அந்த தமிழ் தானே காமிக்க கூடாது. பெரிய மனுஷனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். That's very 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 dangerous. So இதனால அன்பானவர்களே, we need to be careful on this teaching. Okay? So இதனால இதே போல தான் ஆண்டு சொல்றாரு, ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? நல்ல பெரிய அங்கெல்லாம் உடுத்திக்கிட்டு அது போட்டிருக்காங்க. நீங்கள் போய் மூளைக்கு மூணு ரெண்டு பலம் பண்ணுவீங்க, கைகளாக வருத்தி பெரிய அங்கெல்லாம் உடுத்திருப்பீங்க. ஏன்டா அதை காமிச்சுக்கிறீங்க? இன்னைக்கு என்ன நாட்கள் நாங்கள் பார்க்கும்போது கலந்துனா என்ன பரிசுத்தம் ஐயோ கெட்ட நிற்க முடியல. பரிசுத்தம் பழைய நாட்டுக்கு என்ன இருக்கும்? அசுத்தம். So we are அசுத்தமான people. So again அற்புதம், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் காத்து மயங்கிறாதீங்க. தயவு செய்து தேவனுடைய சித்தம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஒரு அழைப்பு வச்சிருக்காரு, என்ன செய்ய போறீங்க வேலை சர்ச்சில் இல்லை ஆண்டவர் உங்களுக்கு என்ன படங்களை வச்சிருக்கிறாரு, அது செய்யும். ஓகே, ட்ரெயினாக நண்பர்களே, again we warn you, don't rely on the miracles, on the prophecies. மாதம் வாரம் ஒரு தீர்க்க தரிசன வசனம் வந்துடும். உங்களுக்கு தீர்க்க தரிசன வசனங்கள் இதில் இருக்கு. எவ்ரிடே இதெல்லாம் சில பேர் இந்த கிறிஸ்து கேலண்டர் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் இருக்கு. அது ஒரு வருஷம் போட்டிருப்பாங்க. That is not your words. நாங்கள் தமிழ் கேலண்டர் வச்சிருக்கோம், அதில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வசனங்கள் இருக்குதான். தமிழ் கேலண்டர் நம்ம தமிழ் தான். இந்துக்கள் ஒரு கேலண்டர் வச்சுருப்பாங்க. அதனால் அதை 4 தேரம் போட்டு இன்னைக்கு துஷ்டன், இன்னைக்கு சனி, இன்னைக்கு ராவுகாலம் போட்டிருப்பாங்க. ஆனால் அது படிக்க வேண்டாம்னு சொல்லல. கிறிஸ்து கேலண்டர் வசனங்கள் படிக்க வேண்டாம்னு சொல்லல. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. உன் வேதத்தை நீ படிச்சியா? வேதனை கஷ்டம் இவ்வளோ பெரிய வேதனை உங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு மீச்சமெல்லாம் கத்தல. உங்கள் ஹேண்ட் போனே வச்சிருக்கீங்க, பார்க்குறாய். சரி, ஒரு நாளைக்கு ஹேண்ட் போடுமா பார்க்குறீங்களா இல்லை வேட்டை பார்க்குறீங்களா? டைட்டுக்கு சொல்லலை நீ. ஓகே,
நீங்களே தீர்மானம் பண்ணி ஒரு நேரம் கொஞ்ச நேரம் உங்கள் ஹேண்ட்ஃபோனில் இருக்கின்ற டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, பைபிள் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கும்போது ஒரு பொண்ணு வந்தாங்க, பதில் இருந்தாங்க, நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஏன் உங்களை எப்படி தெரியும்? நீங்கள் வேலை வாசிக்கிறீங்க பாருங்க. இல்லை நான் கிறிஸ்தவன் தான். தெரியுமா? அவன் வந்ததுக்கு வந்து இந்த கூலை கிளிக்கலாம். எத்தனை பேர் சாப்பிடும்போது ஜாப் பண்ணுவீங்க? வீட்டு ஜாப் பண்ணுவீங்க? ரெஸ்டாரண்ட்ல ஓகே, ரெண்டு என்ன நீங்க கை காசு கொடுக்காம கிழிட்ட சாப்பிட்றீங்களே? ஏன் இதை சொல்றேன்னாக்கா, என் வீட்டுக்கு ரொம்ப உட்காந்துருந்தான். இதே மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட். மெட்ராஸ் தெரியுங்களா? அது இப்பதான் ஃபேமஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த போய் பசங்க வாங்கிட்டு ஏசு நாமத்தில் ஒன்று ஆச்சரியப்படுறீங்க, பிரைஸ் லார்ட் சத்தம் சொல்லணும். அதுவும் சாத்தமாக சொல்லலை, அந்த ஒரே இந்த உடனே ஆச்சரியப்படுறீங்க ஏசு நாமத்தில். இன்னைக்கு கேட்குது. அப்போ நீ கிறிஸ்துவ? ஆமாங்க, நானும் கிறிஸ்துவ. ரெண்டு பேர் சாப்பிடு. ஏன் இது சொல்ல வரேன்னாக்கா, சிம்பிள். பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் திருக்கு தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த பையனை வந்து பிள்ளை வேறுபாடு அடுத்த வருஷம் பிள்ளை ஆண்ட கொடுக்கணும். We don't know how the God is connecting. இது போய் பெரிய மேடை போட்டு தெரிவிக்கிறது சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன் சந்திச்சு எனக்கு தெரியாது. ஸோ சில சமயத்தில் we need to be ஆண்டவர் சாட்சியாக இருந்தாரு. என்ன சொன்ன முதல்ல ஆண்டவர் சித்தம் என்னது? இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக கேட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவருடைய சத்தியங்களை நம்ம டீச்சிங் பண்ண மாட்டோம், இல்லை படிக்கிற மாட்டோம், போவே அவருக்கு சாட்சியாக. நான் சொன்னல கிருபின் சுவிசேஷம். கிருபி சுவிசேஷம்னாக்கா நீ என்ன வேணா செய்ய, எப்போ நீ இருக்க மாதிரி இரு, வா சேர்த்துக்கு வா. மன திரும்புதல் இல்லை, ரிப்பேன்டன்ஸ் இல்லை, அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. சில பேர் சேர்த்து வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் மன திரும்புதல் இல்லை. பழைய வாழ்க்கையிலே இருப்பாங்க. நம்பர் எடுப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, ரோக் அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, பொண்டாட்டி அடிப்பாங்க, பொண்டாட்டி புருஷன் அடிக்கலாம். இப்ப பொண்டாட்டி அடிக்குது. இப்ப பொண்டாட்டி வந்து அத்தான கூப்பிடுதே, என்னடா அவங்க மாடனா போச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. பட் மதிப்பு மரியாதை மனசுக்குள்ள இருக்கணும். அதே போல் தயவு செய்து கணவன் மாநிலங்கள் நீங்கள் வேலை கட்டி சாப்பிட்டு போகலாம். இதோட இல்லை, மனைவிகளை அடிக்காதீங்க. டோன்ட் பீட். நான் அடிச்சிருக்கிறேன், இப்போ அடிக்கிறது இல்லை, மனம் திரும்பிட்டேன். எனக்கு அப்போ தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஹிந்து பேக்கரில் வந்துடல, எங்கள் அப்பா அம்மா பார்த்ததெல்லாம் அதான் பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தாலும் அடி உடை சண்டை, சாப்பாடு கொண்டு போகணுங்க, ரொம்ப நேரம் பண்ணுவார். ஓகே, அதனால் டோன்ட் டூ தி சேம் மிஸ்டேக். ஆண்டுக்கு சாட்சியாக மனம் திரும்பணும். அதுதான் இங்கே கேட்குறேன். நீங்கள் அற்புதம் அடியாளம் திரும்பி பேசணும், எல்லாமே சொல்லலாம், வெளியே போய் சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற வண்டவாளம் தண்டவாளம் நம்மளுக்கு தெரியும். எப்படி பேசணும், அம்மாட்ட எப்படி பேசணும், அப்பாட்ட எப்படி பேசணும், அக்கா கிட்ட எப்படி பேசணும். இப்போ அம்மாட்ட பேசுறீங்க தப்படி உங்களுக்கு தெரியாது. பட் நாங்களாம் பார்க்கும் போது அண்ணனை என்ன அண்ணன் கூப்பிடணும், அக்காவை அக்கா தான் கூப்பிடணும். என்னடி
என்னடா கூட மாட்டாங்க, கூட்டா பட்டாரம் வந்துடும். அக்கா வாங்கக்கா சாப்பிடுங்கக்கா. இன்னைக்கு தங்கச்சி இல்லை. ஸோ தம்பி கூட ஏன் அந்த ரெஸ்பெக்ட் இப்போ யாரையும் நம்ம கூப்பிட்டாங்க, யாரை இங்கே போய் இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கு. அது அந்த கைப்பிள்ளையாக வந்துருக்காங்க. யாரு என்னடி என்ன பெரிய கூப்பிட்டுருக்கல அப்படியே போன பிள்ளைங்க சித்தோட கூப்பிட்டுருக்கேன், இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருப்பேன். ஏன் சொல்கிறேன்னாக்கா டீப் ரெஸ்பெக்ட், டீப் ரெஸ்பெக்ட். நான் வயசு கூட இருக்கேன், 22 வயசு தானே. 72 years. Sorry, I didn't bring the message to people. And what is basic burden? Let us pray. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், உண்மையிலே வேறு தேவன் இல்லை. எஸ், ரோமர் 10:9 வாசிக்கும் பொழுது, இதயத்தை ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து நீர் தான் எங்களோட பாவத்துக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன், வாய்நாள் அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்மை தவிர வேற தேவனே வணங்க மாட்டோம் என்று அறிக்கை செய்தவர். இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஏமாந்து போகிறோம். கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள், பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொண்ட ஊழியக்காரர்களை நம்பி போகாத படிக்க ஆண்டவரை உங்களுடைய சத்தியத்திலே வாழ்ந்து வளர எங்களுக்கு உதவி. அப்பா, இந்த காலையில் நிச்சயமாக என்னோடு பேசியிருக்கீங்க, எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்பா, உங்களுடைய நாமம் மகிமையுள்ளதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் அக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாக்கி கழுகுக்கு ஒப்பான வான வயது தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோர்களை விதவி நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதமும் ஆலோசனையும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். பிரேசிலோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.